ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நரசிம்ம ஜெயந்தி வந்து 2026 வருஷம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். 2026 வருஷம் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்த நாள் வந்து எப்போ வருதுன்னா, ஏப்ரல் 30 வியாழக்கிழமை அன்று வருகிறது. சதுர்த்தசி திதியானது ஏப்ரல் வந்து 29 புதன்கிழமை இரவு 7:53 மணிலேருந்து ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இரவு 9:14 மணிக்கு வர உள்ளது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம வந்து நரசிம்ம ஜெயந்தின்னு சொல்லுவோம். சதுர்த்தசி திதியில் சித்திரை மாதத்தில் நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்தார். ஈவினிங் டயத்தில் பிரதோஷ நேரத்தில் தான். இதுக்கு வந்து என்னென்ன வழிபாட்டு முறைகள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு குளித்து விரதத்தை ஆரம்பிக்கணும். வழிபாடு எங்கே நம்ம வந்து போய் சாமியை வழிபடுறதுனா, பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கோ இல்லைன்னா நரசிம்மர் கோயில் இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கோ சென்று நம்ம வழிபடலாம். பூஜை வந்து எப்போ பண்ணணும்னா, மாலை டயத்தில் பண்ணுறது தான் விசேஷம். ஏன்னா அந்த ஈவினிங் டயத்தில் அந்த பிரதோஷ நேரத்தில் தான் வந்து நரசிம்மர் வந்து அவதரித்தார். இரண்ய கசிபுங்கிற அரக்கரை அழிக்கிறதுக்காக அவதரித்த நேரம் மாலை 4:17 மணி முதல் 6:56 வரை தான் நம்ம பூஜை நேரம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து எதையாச்சும் நெய்வேத்தியம் பண்ணலாம். தயிர், பால், பழங்கள் எல்லாமே வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இந்த நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்த்தோன்னா, எதிரிகள், கடன் மற்றும் பயம் நீங்கும். வாழ்க்கையில் ஏற்படுற தடைகள் எல்லாமே நீங்கி நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். மன வலிமை, தைரியம் எல்லாமே வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். இதை வழிபடுறதுனால ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, இதை நம்பிக்கையோடு வழிபட்டோம்னா நம்மளுக்கு வந்து தைரியம் கிடைக்கும். நரசிம்மரோட அவதார கதையை வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இரண்ய கசிபு என்ற அசுரன் வந்து இருந்தான் புராண காலத்தில். பிரம்மாவிடமிருந்து ஒரு வினோதமான வரத்தை பெற்றான். மனிதர்களாலோ தேவர்களாலோ மிருகங்களாலோ உள்ளேயோ வெளியேயோ பகலிலோ இரவிலோ அல்லது எந்த ஆயுதத்தாலோ தனது மரணம் ஏற்படக்கூடாது என்பதே அந்த வரம். அந்த ஆணவம் கொண்ட அவன் வந்து அனைவரையும் எல்லாரையுமே கொடுமைப்படுத்தினான். மனிதர்கள், மிருகங்கள் எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்தினான். ஆனால் அவனோட மகன் வந்து பிரகலாதன், அவர் வந்து தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தான். எப்போ பார்த்தாலும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு விஷ்ணுவோட ஸ்லோகத்தையே சொல்லுவார். ஆனால் வந்து கோபம் கொண்ட இரண்யகசிபு வந்து, நீ வந்து இரண்யாய நமக அப்படின்னு தான் சொல்லணும், ஏன் மந்திரத்தை தான் நீ சொல்லணும், நான் தான் கடவுள், நீ என்ன தான் சொல்லணும், விஷ்ணுவோட இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பார் பிரகலாதன் கிட்ட. ஆனால் பிரகலாதன் வந்து அதை கேட்காம அதையே சொல்கிறதுனால கோபமடைந்த இரண்யன் வந்து, உன் ஹரி எங்கே இருக்கிறான் என்று கேட்க, பிரகலாதன் வந்து அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான். அதனால் ஒரு தூணை வந்து இதனால் இரண்யன் வந்து ஒரு தூணை தட்ட அதிலிருந்து மனித உடலும் சிங்கத்தலையும் கொண்ட நரசிம்மர் வெளிப்பட்டார். இந்த தூணில் இருப்பாரா அப்படின்னு கேட்கும்போது தூணை தட்டினோன்னா அதுலேருந்து நரசிம்மர் வந்து வெளிப்பட்டார். வரம் பலிக்காத வகையில் வந்து அந்தி பொழுது, பகலும் இல்லாமல் இரவும் இல்லாத, வாசல்படியில் உள்ளேயும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல், தனது மடியில் வந்து நிலமும் இல்லாமல் ஆகாயமும் இல்லாத தனது மடியிலே மற்றும் தனது நகங்களை கொண்டே, ஆயுதமே எதுவுமே இல்லாமல் தன்னோட நகங்களை கொண்டே இரண்யனை வதம் செய்தார். பிரகலாதனை காத்தருளினார். இதுதான் வந்து நரசிம்மரோட கதை, அவதார கதை. இதை மாதிரி நம்ம வந்து முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து நரசிம்மரை வழிபட்டோன்னா நம்மளுக்கு நல்ல மன தைரியம், மன வலிமை கிடைக்கும். நரசிம்மரோட காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் வஜ்ர நகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்ட்ராய தீமகி தன்னோ நரசிம்ஹ பிரஜோதயாத். வஜ்ரம் போன்ற நகங்களை கொண்டவரும் கூர்மையான பற்களை உடையவருமான நரசிம்மரை நான் தியானிக்கிறேன். அவர் எனது அறிவை தூண்டி நல்வழிப்படுத்தட்டும் என்பதே அதோட பொருள். இதே மாதிரி ஏப்ரல் 30 நம்ம வந்து மாலையில் வந்து நரசிம்மருக்கு பிடிச்ச துளசி இலைகள், பானகம், தயிர், பால் இதெல்லாம்
சமர்ப்பித்து நம்ம வழிபடுவது மிகவும் விசேஷமானது. 108 தடவை ஓம் நமோ நாராயண் சொல்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம நரசிம்மர் ஜெயந்தியை வழிபடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.